ஆரம்பமானது மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர். சச்சின் மகனை கலட்டிவிட்ட மும்பை அணி. அடுத்த கணமே ஆதரவு கையை நீட்டிய சிஎஸ்கே. நெகிழ்ந்து போன சச்சின் டெண்டுல்கர். சிஎஸ்கே அணியில் களமிறங்கப் போகும் அர்ஜுன் டெண்டுல்கர். அதாவது நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் தொடர் என்பது இப்போதுதான் உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. அதுவும் நேற்றுதான் ஒரு போட்டியில் சூப்பர் ஓவர் நடைபெற்றது. கடந்த 4 வருடங்களுக்கு பிறகு ஐபிஎல் தொடரில் சூப்பர் ஓவர் நேற்றைய போட்டியில்தான் அரங்கேறியது. இந்த சம்பவத்தின் ஆர்ப்பரிப்பு அடங்குவதற்குள்ளாகவே அடுத்த ஒரு சம்பவம் தொடங்கிவிட்டது. தற்போது மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் விதிமுறை அமலாகிவிட்டது. ஐபிஎல் சீசன் தொடரில் ஒரு ஐபிஎல் சீசன் தொடங்கி பாதி போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இந்த மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் விதிமுறை அமலுக்கு வரும். இந்த விதிமுறையில் அனைத்து அணிகளும் குறிப்பிட்ட சில வீரர்களை மாற்றிக்கொள்ளலாம். அதாவது தங்கள் அணியில் இதுவரை பிளேயிங் 11இல் விளையாடாத வீரர்களை மற்ற அணிகளுக்கு கொடுத்து, அதே போல மற்ற அணியில் பிளேயிங் 11இல் இதுவரை விளையாடாத வீரர்களை வாங்கி கொள்ளலாம். அந்த காலத்தில் பண்டமாற்று முறை இருக்குல்ல, அதே போலத்தான் இந்த ஐபிஎல் சீசனில் மிட் சீசன் டிரான்ஸ்ஃபரில் தங்கள் அணியிலிருந்து வேறொரு அணிக்கு தங்களது அணி வீரர்கள் சிலரை அனுப்பிவிட்டு அந்த அணியிலிருந்து தங்கள் அணிக்கு சில வீரர்களை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் முறை. இதில் முக்கியமான விதிமுறை என்னவென்றால், அப்படி பரிமாறிக்கொள்ளப்படும் வீரர்கள் தற்போது நடந்து முடிந்த இந்த பாதி சீசன் வரையிலும் சம்பந்தப்பட்ட அணியின் பிளேயிங் 11இல் இடம்பெற்றிருக்கக்கூடாது. அதற்கு காரணம், முக்கியமான நட்சத்திர வீரர்கள் குறிப்பிட்ட அணியில் இருந்தாலும் கூட அவர்களின் உதவி இல்லாமலேயே சம்பந்தப்பட்ட அணி சிறப்பாக விளையாடி வரும். ஆகவே அந்த நட்சத்திர வீரர்கள் ஆடும் 11இல் விளையாடாமலேயே பெஞ்சிலேயே அமர்ந்திருப்பார்கள். அதாவது ஸ்குவாடில் மட்டும் உப்புக்கு சப்பு போல இருப்பார்கள். உதாரணத்திற்கு தற்போது டெல்லி அணியில் சிறந்த யாக்கர் மன்னனான நடராஜன் ஸ்குவாடில் இருக்கிறார். ஆனால் இதுவரையிலும் டெல்லி அணியின் ஆடும் 11இல் இதுவரை களமிறங்கவில்லை. ஆனாலும் கூட டெல்லி அணி இப்போது வரை சிறப்பாகத்தான் செயல்பட்டு வருகிறது. ஆகவே அப்படி சும்மாவே இருப்பதற்கு அத்தகைய வீரர்களை மற்ற அணிகள் பயன்படுத்தி கொள்வதற்காகவே இந்த மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் என்ற விதிமுறையை ஐபிஎல் நிர்வாகம் கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் இப்போது இந்த வருட ஐபிஎல் சீசனில் பாதி சீசன் முடிவடைந்து விட்டதால் இந்த மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் என்ற முறை அமலாகி இருக்கிறது. இதனால் டெல்லி அணியில் உள்ள நடராஜன் உள்ளிட்ட நிறைய வீரர்கள் மற்ற அணிகளால் பரிமாறிக்கொள்ளப்படும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக மும்பை அணியில் பல வருடங்களாக சச்சின் டெண்டுல்கர் மகனான அர்ஜுன் டெண்டுல்கரை சந்திரமுகி படத்தில் வரும் பாம்பு போலத்தான் மும்பை அணி பயன்படுத்தி வருகிறது. மும்பை அணியில் இவர் இருக்காப்ல, ஆனால் இவரை இதுவரைக்கும் எந்த ஒரு முக்கியமான போட்டிகளிலும் மும்பை அணி களமிறக்கியதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மிட் சீசன் டிரான்ஸ்ஃபரில் அர்ஜுன் டெண்டுல்கரை கலட்டிவிட்டு அவருக்கு பதிலாக வேறு ஒரு வீரரை மும்பை அணி நிர்வாகம் பரிமாற்றிக்கொள்ள முடிவு செய்துவிட்டது. அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ளிட்ட இன்னும் ஒரு சில வீரர்களையும் இந்த முறையில் மும்பை அணி பரிமாற்றிக்கொள்ள முன்வந்துவிட்டது. இந்த விஷயம் அறிந்த நம்ம சிஎஸ்கே அணியும் உடனடியாக அர்ஜுன் டெண்டுல்கரை சிஎஸ்கே அணி பக்கம் கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தையையும் தொடங்கிவிட்டது. மேலும் அர்ஜுன் டெண்டுல்கர் மற்றும் சிஎஸ்கே அணியில் வந்தால் கண்டிப்பான இவருக்கான வாய்ப்புகள் ஆடும் 11இல் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் தல தோனியின் அனுபவம் என்பது இவருக்கு முழுமையாக கிடைத்துவிடும். ஆகவே அதன் அடிப்படையில்தான் சச்சின் டெண்டுல்கரும் மும்பை அணியின் இந்த முடிவுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாராம். ஒரே அணியிலிருந்து எந்த பயனும் இல்லாமல் இருப்பதை விட மற்ற அணிகளுக்கு சென்று அனுபவத்தை அதிகரித்து கொள்ள இந்த வாய்ப்பை அர்ஜுன் டெண்டுல்கர் பயன்படுத்த வேண்டும் என்று சச்சின் டெண்டுல்கரை கூறிவிட்டாராம். அதன் அடிப்படையில்தான் இப்போது அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக சிஎஸ்கே அணியில் இணைய உள்ளார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒருவேளை சச்சின் மகனை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வந்தால் அது சிஎஸ்கே அணிக்கு பலமா பலவீனமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.